வணக்கம் வணக்கம் all dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm your chemistry faculty. And இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யார் யார் 10th சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்றதுக்காகவும் அவங்கள ப்ராப்பரா கைட் பண்றதுக்காகவும் எந்தெந்த நேரத்துல எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட அந்த சேனல் தான் சைலம் சிபிஎஸ்சி 10th சேனல். இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட் ஹூஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கீப் இன் யுவர் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜைலம் நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரீசெண்டாக கிராஷ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஜைலம் பிரீமியர் லீக். உங்களுடைய அண்ணா அக்கா ஆர் கசின்ஸ் யாராச்சும் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க நம்ம பேட்சை பத்தி சொல்லலாம், பேட்ச்ல அவங்களை ஜாயின் பண்ண சொல்லலாம். நம்ம ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல நம்ம பேட்சஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்க. ஓகே, எங்க டீம் ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பரை ஷேர் பண்ணுங்க. எங்க டீம் அவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பேட்ச்ல இதுக்கு முன்னாடி படிச்சு இப்போ எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல அவங்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நம்பரை ஷேர் பண்ணுங்க. சரி, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் இதான் இந்த சாப்டர். இந்த சாப்டரை நம்ம குயிக்கா கவுண்டவுன் சீரிஸ்ல பார்க்க போறோம். நல்லா பாத்தீங்கன்னா கார்பன் அப்படிங்கிறது பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட். ஏன்னா இந்த எலிமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம லிவிங் பீயிங்ஸ் அண்ட் பயோஸ்பியர் நம்ம சொல்லுவோம். எல்லாம் உயிர் உள்ள பொருட்கள் இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஒரு எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா அது என்னன்னா தட் இஸ் கார்பன். கார்பனோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் 6. ஓகே, அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகே, ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. அதே இது மாஸ் நம்பர் எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியஸ்ல யாரா இருக்கிறாங்களோ அவங்க தான் மாஸ் நம்பர். அண்ட் கார்பன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்க. எத்தனை புரோட்டான்ஸ்? 6 புரோட்டான்ஸ். எத்தனை நியூட்ரான்ஸ்? 6 நியூட்ரான்ஸ். ஸோ டோட்டலா மாஸ் நம்பர் 12. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல எப்பவுமே 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ டோட்டலா 6 எலக்ட்ரான் இருக்கு. அதுல 2 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஷெல்ல போயிடுச்சு. செகண்ட் ஷெல்ல 4 எலக்ட்ரான், மீதி இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான். ஸோ வேலன்சி. ஓகே, வாட் இஸ் வேலன்சி அப்படின்னு கேட்டாச்சுன்னா வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆர் அப்படி சொல்லலாம். வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரெக்வயர் டு கெட் ஆக்டெட். ஓகே, ஸோ ஆக்டெட் அச்சீவ் பண்றதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படும் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? வேலன்ஸே சொல்லலாம். நம்ம கார்பனுக்கு இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நீடட் டு கெட் ஆக்டெட். ஸோ 8 வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான். தட்ஸ் மீன் கார்பன் ஒரு டெட்ரா வேலன்சி இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஓகே, வேலன்சி 4. கார்பன் தன்னமா இருக்கக்கூடிய 4 காம்பவுண்ட்ஸ் கூட சேரும். எக்ஸாம்பிள் பாருங்க, கார்பன் மீத்தேன் எடுத்துக்கலாம். கார்பன் 1 2 3 4. கார்பனை சுத்தி 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 4 எலக்ட்ரான்ஸுமே 4 டிஃபரெண்டான எலிமெண்ட்ஸ் கூட பாண்ட் போட்டிருக்கு. 1 1 1. எஸ், 4 ஹைட்ரஜன் கூட சேர்ந்துருக்கு. இப்படி சேர்ந்து கிரியேட் ஆகக்கூடிய இந்த மாலிகுல் தான் என்னன்னா CH4. ஓகே, மீத்தேன். ஓகே, தட் இஸ் மீத்தேன். ஓகே, இது சிங்கிள் பாண்ட். இப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே எத்தனை பாண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பாண்ட். ஸோ இதை நம்ம சிங்கிள் பாண்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி கார்பன் சில எலிமெண்ட்ஸ் கூட டபுள் பாண்ட் மேக் பண்ணும். எஸ், சிங்கிள் கோவலன்ட் பாண்ட். இப்போ டபுள் கோவலன்ட் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுக்கலாம். ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் நவ் ஆக்சிஜனோட வேலன்சின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆக்சிஜனுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் வேணும் ஆக்டேட் அச்சீவ் பண்றதுக்காக. அதனால 1 2 then 1. ஓகே,
ஸோ பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இது என்ன? கார்பன். ஓகே, கார்பன் டபுள் பாண்ட் கூட இருக்கு. இதே மாதிரி இது ஒரு பாசிபிலிட்டிஸ். இதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கார்பன் தன்னை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கார்பன் கூட எப்படி எப்படிலாம் சேரும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டும் இருக்கு. ஓகே, ஸோ கார்பன் தன்னை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட் கூட உங்களுக்கு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இந்த 3 பாண்ட்லயுமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அல்கேன், அடுத்து இருக்கிறது அல்கீன் அண்ட் அடுத்தது அல்கைன். ஓகே, தட்ஸ் இட். இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம் versatile nature of carbon. ஏன் பீரியாடிக் டேபிள் அவ்வளோ எலிமெண்ட் இருந்தாலும் why we are always preferring carbon? The reason is first one, catenation. Okay, catenation எடுத்துட்டீங்கன்னா செல்ஃப் லிங்கிங் எபிலிட்டி அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து செல்ஃப் லிங்கிங். ஸோ தன்ன மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கார்பன் கூடயும் சேர்ந்து கண்டினியூஸா செயின் ஃபார்ம் ஆகக்கூடிய எபிலிட்டியை தான் நம்ம செல்ஃப் லிங்கிங் ஆர் கேட்டினேஷன் சொல்லுவோம். பீரியாடிக் டேபிள்லயே ஹையஸ்ட் கேட்டினேஷன் இருக்கக்கூடிய எலிமெண்ட் கார்பன் தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதால கார்பன் கார்பன் தான் ஸ்ட்ரைட் செயின்ல கனெக்ட் ஆக முடியும், பிரான்ச் கனெக்ட் ஆக முடியும், தென் சைக்கிளிக் ஃபார்மேட்லயும் மாற முடியும். ஓகே, சைக்கிளிக் ஃபார்மேட்லயும் மாறலாம். நவ் டெட்ராவேலன்சி ஆஃப் கார்பன், இது எல்லாமே வெர்சடைல். ஏன் கார்பனால மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நிறைய காம்பவுண்ட்ஸை மேக் பண்ண முடியுது? அதுக்கான முக்கிய காரணம் கேட்டினேஷன். அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னா, இதால அயானிக் பாண்டையும் மேக் பண்ண முடியாது, கோவாலன்ட் பாண்டையும் மேக் பண்ண முடியாது. சரி, அயானிக் பாண்டையும் மேக் பண்ண முடியாது, கோஆர்டினேட் பாண்டையும் இதால மேக் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இதால 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கு. அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரானை மற்ற எலிமெண்ட்ஸ் கூட கொடுத்து கோவாலன்ட் பாண்ட் மட்டும் தான் இதால மேக் பண்ண முடியும். எஸ், so tetravalency of carbon capable of forming bond with 4 other atoms of carbon and or atoms of other monovalent elements. And now tetravalency சொல்லியிருக்காங்க. இப்ப கார்பன் தாங்கிட்ட இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸையும் வெளியில கொடுத்துக்கிட்டு கார்பன் 4+ தான் மாறலாம். இது கேட்டையான். ஓகே, ஸோ திஸ் கேட்டையான் இஸ் அன்ஸ்டேபிள். இல்லாம கார்பன் வெளியிலிருந்து 4 எலக்ட்ரானை வாங்கி டெட்ரா ஆனியானா மாறலாம். இதுவும் அன்ஸ்டேபிள். காரணம் என்னன்னா, கார்பன் 4 எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ஹைலி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை எடுக்கணும்னாலே நீங்க நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் எடுக்க முடியும். அதான் அயனைசேஷன் சொல்றோம். 4 எலக்ட்ரானை கார்பன் கிட்ட இருந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுத்தாகணும். அது குவைட் இம்பாசிபிள். தட்ஸ் ஃபேர் ரீசன். அடுத்து 4 எலக்ட்ரானை வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னா அதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா கார்பனோட நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? 6 புரோட்டான்ஸ். 6 புரோட்டான்ஸால 10 எலக்ட்ரான்ஸை ஹோல்டு பண்ண முடியுமானா முடியாது. அதுவும் ப்ராப்ளம். ஓகே, அதனாலதான் கார்பனால ஒரு கேட்டையானாவும் ஆனியானாவும் மாற முடியாது. இப்படி மாறலைன்னா இட் கான்ட் கெட் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் மேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இது கிடையாது. அப்ப இதுக்கு இருக்கக்கூடிய இது ஸ்டெபிலிட்டி ஆர் இது வந்து ஆக்டெட் அச்சீவ் பண்ணணும்னா இதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன? ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாலன்ட் பாண்ட். ஓகே, கோவாலன்ட் பாண்ட் மட்டும்தான் இதால ஃபார்ம் பண்ண முடியும். எஸ், they are exceptionally stable due to small size and carbon. ஓகே, ஸோ இதால கோவாலன்ட் பாண்ட் மட்டும் தான் மேக் பண்ண முடியும். இதோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கனால அந்த கோவாலன்ட் பாண்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஸ்டேபிளாவே இருக்கும், எக்ஸெப்ஷனலி ஸ்டேபிள். அடுத்து டெண்டன்சி டு ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட். கார்பன் தன்னமா இருக்கக்கூடிய மற்ற கார்பன் கூட சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் மேக் பண்ண முடியும். இதே மாதிரி ஆக்சிஜன் கூடயும் டபுள் பாண்ட் மேக் பண்ண முடியும், நைட்ரஜன் கூடயும் ட்ரிபிள் பாண்ட் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மற்ற எலிமெண்ட்ஸ் கூட மல்டிபிள் பாண்ட்ல இது கனெக்ட் ஆகிறதுக்கான டெண்டன்சி. இது 3வது பாயிண்ட். அடுத்தது என்னன்னு பாருங்க, having same molecular formula but different structures are called isomerism. கார்பன்ல இருந்து கிடைக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், பட் அந்த காம்பவுண்ட்ஸ் டிஃபரெண்டான காம்பவுண்ட்ஸா இருக்கும். இப்போ நம்ம ஐசோடோப்ஸ் எல்லாம் படிக்கிறோம், இல்ல சேம் எலிமெண்ட் டிஃபரெண்ட் மாஸ்.
ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க சிமிலாரிட்டிஸ் எடுத்தாச்சுன்னா மாலிகுலர் மாஸ் சேமா இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும் அண்ட் மாலிகுலர் மாஸுமே சேமா தான் இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா சேம், மாலிகுலர் மாஸும் சேம், பட் டிஃப்ரெண்டான எலிமெண்ட். ஐசோமர்ஸ் ஐசோடோப்ஸ் பார்த்துருப்பீங்க இல்ல, ஐசோடோப்ஸ் அடுத்து ஐசோபார். ஐசோபார்னா என்ன? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் சேம் மாஸ். அதே லாஜிக் தான் இங்க ஐசோமர்சம் எடுத்துட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் சேம் மாஸ். ஓகே, ஆர் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. அதான் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்ட் ஐசோமர்ஸ். இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய முக்கியமான ஆர் இந்த கார்பனுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷாலிட்டி. தென் கார்பன் அல்லோட்ரோபி. அல்லோட்ரோபி ஐசோமர்சம் ஒன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா ஐசோமர்சத்துல டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்கும், பட் அல்லோட்ரோபின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க எல்லாமே சேமா இருக்கும். அல்லோட்ரோபினா எல்லாமே சேம், ஒரே எலிமெண்ட் தான், ஒரே எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அங்க டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ் இருக்கும், பட் இங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே எலிமெண்ட் பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுதான் அல்லோட்ரோபி. எக்ஸாம்பிள் பாருங்க, கார்பன். கார்பன்றது ஒரு எலிமெண்ட். இந்த கார்பன் தன்ன மாதிரி கூட சில கார்பன் கூட சேர்ந்து 3 டைமென்ஷனல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர்ல போச்சுன்னா தட் இஸ் டைமண்ட். அதே 2 டைமென்ஷனல் பேட்டர்ல போச்சுன்னா கிராஃபைன். ஓகே, ஸோ சிங்கிள் லேயர் ஆஃப் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கிராஃபைட். அண்ட் ஜியாலஜிக்கல் டூம் ஸ்ட்ரக்சர்ல போச்சுன்னா அதை நம்ம ஃபில்லோரின்னு சொல்லுவோம். இது எல்லாமே கார்பன்ஸோட அரேஞ்ச்மெண்ட், டிஃப்ரெண்டான அரேஞ்ச்மெண்ட், டிஃப்ரெண்டான காம்பவுண்ட்ஸை கொடுக்கும். ஓகே, எஸ், சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும், பட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட். காரணம் என்னன்னா இதோட ஸ்ட்ரக்சர் அதான் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, 3 டைமென்ஷனல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அண்ட் இங்க கார்பனுக்கு இடையில என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்ஸ் கோவலன்ட் பாண்ட். அண்ட் டைமண்ட் நேச்சர்ல நமக்கு ஓகே நேச்சர்ல எக்ஸிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் டைமண்ட். ஓகே, இட்ஸ் ஹார்ட் இன் நேச்சர் வித் ஹை மெல்டிங் பாயிண்ட். பேட் கண்டக்டர். இங்க உங்களுக்கு டைமண்ட்ல என்ன இருக்காதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ஆப்சன்ட். ஓகே, ஸோ இட்ஸ் ஹார்ட், அதனால பேட் கண்டக்டர். அது அவ்வளோ சீக்கிரமா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. காமன் யூஸ், இதோட ஜுவல்லரிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல சில சப்ஸ்டன்ஸை கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கட்டிங் அண்ட் ட்ரில்லிங் டூல்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கிராஃபைட், கார்பனோட அடுத்த அல்லோட்ரோபி. கிராஃபைட் எடுத்துட்டீங்கன்னா இது 3 டைமென்ஷனலாம் இருக்காது, 2 டைமென்ஷனல். ஓகே, ஒரு ஷீட்டா போகும், bonded with 3 other carbon atom in order to form hexagonal ring. எஸ், இந்த மாதிரி ஹெக்ஸாகோனல் ரிங் தான். தேன்கூடு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த தேன்கூடு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஹெக்ஸாகோனல் ரிங்ல தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஹெக்ஸாகோனல் பேட்டர்ன்ல இருக்கும். இது குட் கண்டக்டர். ஏன்னா கார்பன் கிராஃபைட்ல கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கும்னா sp2 ஹைபிரிடைசேஷன். டைமண்ட்ல இட் இஸ் sp3. இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்னா பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்க பை எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இட் இஸ் யூஸ்ட் as a dry lubricant for machines part as well as lead. ஓகே, லெட் பென்சில். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பென்சில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பென்சில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலர் எல்லாமே கிராஃபைட் தான். நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல லூப்ரிகண்டா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா பில்லரி. இது பார்த்துட்டீங்கன்னா இது 3 டைமென்ஷனல் ஜியாலஜிக்கல். இது வந்து ஜியாலஜிக்கல் டூம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கார்பன் வந்து பென்டகன்,
and hexagon. Okay, pentagon and hexagon patternல 3 dimensional ஒரு sphere shape arrange ஆயிருக்கும். So it is the hollow cage with exist in form of sphere. நம்ம ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்ச ஃபில்லரிங் எப்படி இருக்கும்னா C60 இருக்கும். C60 மீன்ஸ் 60 கார்பன் அதுல இருக்கும். அப்படி கார்பன் அரேஞ்ச் இன் தி ஷேப் ஆஃப் ஃபுட்பால். யா. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஹைட்ரோ கார்பன். கார்பன் பார்த்தோன்னா அடுத்து ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன் என்ன, கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது தான். CxH2x+2. இது என்னது, இது அல்கேன் ஆர் CX வர CN வச்சுக்கலாம். நம்ம புக்ல இருக்க மாதிரியே CnH2n+2. இது ஒரு ஹைட்ரோ கார்பன். என்ன, கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் இந்த என்னன்னு சொல்லுவோம், அல்கேன் சிஸ்டம். அதே மாதிரி CnH2n அது என்ன வரும், அல்கீன். தென் CnH2n-2 இது வந்து அல்கைன். நவ் ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு லீனியரா இருக்கும், ஓகே, ரிங் ஹெட் இருக்கும், டெய்ல் இருக்கும், ஓகே, எண்ட் இருக்கும். கண்டிப்பா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் இருக்கும். சிம்பிளா அந்த செயின்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கும், ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும். ஹெட் அண்ட் டெய்ல் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், அலிஃபேட்டிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் சொல்லலாம். சைக்கிளிக்கு எடுத்துட்டீங்கன்னா ஹெட் டெய்லாம் இருக்காது, சிம்பிளா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட்லாம் பார்க்க முடியாது, அது ஒரு சைக்கிளிக்கா இருக்கும். ஓகே, தென் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்று சேச்சுரேட்டட், இன்னொன்று அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் எடுத்துட்டீங்கன்னா அங்க கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் பேராஃபின்ஸ். ஓகே, பேராஃபின்ஸ் இன்னொரு பேர் இருக்கு. கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும் தான். நெக்ஸ்ட் அன்சேச்சுரேட்டட் எடுக்கிறீங்க, என்ன வரும், அல்கீன் அல்கைன். அல்கீன் எடுக்கும்போது இங்க டபுள் பாண்ட் இருக்கும். கார்பன் இடையில மினிமம் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். அல்கைன் எடுத்துட்டீங்கன்னா கார்பனுக்கு இடையில மினிமம் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இது எல்லாமே ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸோடது. இதே மாதிரி இப்போ சைக்கிளிக் செயின் எடுத்துட்டீங்கன்னா சைக்கிளிக், அலிசைக்ளிக், ஓகே, ஒன்று இருக்கு, இன்னொன்று அரோமேட்டிக். இப்போ இது சைக்ளோஹெக்சேன் சொல்றோமா, இதே இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டபுள் பாண்ட்லாம் போட்டீங்கன்னா இது பென்சீனா மாறிடும். ரிங் வந்து சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா சிம்பிள், அவரும் சைக்கிளிக் மட்டும் இருந்துச்சுன்னா அலிசைக்ளிக். அதே சைக்கிளிக்கா இருக்கு, there are few points. என்னென்ன பாயிண்ட்ஸ்னா, சைக்கிளிக்கா இருக்கு, கான்ஜுகேஷன் இருக்கு, தென் cyclic, conjugation, planar, then 4 number 4n+2 ரூலை ஒபே பண்ணும். வெறும் சைக்கிளிக்கா மட்டும் இருக்குன்னா அது அலிசைக்ளிக்னு சொல்லிடலாம். அதே இது சைக்கிளிக்கா இல்ல, சைக்கிளிக் இருக்கு, பட் அது கூடவே கான்ஜுகேஷன் இருக்கு, பிளேனாரா இருக்கு, 4n+2 ரூலை ஒபே பண்ணுது. இப்படி ரூலை ஒபே பண்ணா அது நம்ம அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்பெஷல் கேஸ். அடுத்து எடுத்துட்டீங்கன்னா அல்கேன் சிஸ்டம். ஓகே, அல்கேன் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா இங்க கார்பன் ஹைட்ரஜன் செயின் இருக்கும். அண்ட் கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட், அண்ட் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். இங்க தொடக்கத்துல முடிவு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு என்னதான் இருக்கும், உங்களுக்கு வெறும் சிங்கிள் பாண்ட். அதுக்கு இன்னொரு பேர் சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2. அடுத்தது அல்கீன் சிஸ்டம். இங்க மினிமம் ஒரு பை பாண்ட் கண்டிப்பா இருக்கும். இப்ப கார்பனுக்கு இடையில போடக்கூடிய மொதல் பாண்ட் எப்பவுமே என்ன பாண்டா தான் இருக்கும், சிக்மா பாண்ட். அதுக்கடுத்து போடக்கூடிய பாண்ட் பை பாண்ட், அதுக்கு அடுத்து நீங்க போடக்கூடிய பாண்டும் பை பாண்டா தான் இருக்கும். மொதல் பாண்ட் எப்பவுமே சிக்மா பாண்ட், அதுக்கடுத்து நீங்க போடக்கூடிய பாண்ட் பை பாண்ட். நவ் டபுள் பாண்ட் இங்க எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து அல்கைன், அஃப்கோர்ஸ் இங்க 2 பை பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு சிக்மா பாண்ட், இப்ப இந்த CH
மொதல் பாண்ட் சிக்மா பாண்ட், அடுத்த 2 பாண்டுமே பை பாண்டு தான். இது இத்தைன், இங்க பியூட்டைன், தென் ஹெக்சைன். சரியா? இது எல்லாமே அல்கைன். அடுத்தது ஐசோமர்சம், the compound having same molecular formula but different structural formula properties. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், பட் டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸா இருக்கும். டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ், ஆனா அதோட மாஸ் சேமா இருக்கும், மாலிகுலர் மாஸ், மாலிகுலர் ஃபார்முலாவும் சேமா இருக்கும். ஐசோமர்சம்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் இதுல ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் ஒரு டிவிஷன் வரும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் என்ன வரும்? இப்போ என் பியூட்டேன் இருக்கு, ஐசோபியூட்டேன் இருக்கு. பியூட்டேன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? CH3 CH2 CH2 CH3. இது என் பியூட்டேன். ஓகே, ஸ்ட்ரைட்டா போகுதா? இதே மாதிரி ஐசோபியூட்டேன் இருக்கு, CH3 CH CH3 CH3. இங்க பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே காம்பவுண்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது ஸ்ட்ரைட் செயின், லீனியர். இது பிரான்ச் இருக்கு. பட் இந்த ரெண்டுக்குமே எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 10 ஹைட்ரஜன். கவுண்ட் பண்ணி பாருங்க. 3 2 5, 3 2 5. இங்கே அதே மாதிரி 1 3 3 3 9 10. E4H10 கரெக்டா இருக்கா? N பியூட்டேன், ஐசோபியூட்டேன். ரெண்டுக்குமே டிஃபரெண்டான காம்பவுண்ட்ஸ், பட் மாலிகுலர் ஃபார்முலா சேம், மாலிகுலர் மாஸும் சேம். அடுத்து ஹோமோலாகஸ் சீரிஸ். ஹோமோலாகஸ் சீரிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கார்பனோட செயின் இருக்குல்ல, செயின் ஒவ்வொரு கார்பனா இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆகுறது எப்படி இருக்குன்னா கரெக்டா CH2 அளவு. ஓகே, CH2 இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொப்பேனுக்கும் பியூட்டேனுக்கும் இடையில டிஃபரன்ஸ் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு CH2 இருக்கும். அதே மாதிரி பியூட்டேனுக்கும் பென்டேனுக்கும் இடையில எக்ஸ்ட்ரா ஒரு CH2 இருக்கும். இந்த CH2 யூனிட் தான் இங்க முக்கியம். இந்த CH2 மாஸ்னு பார்க்கும்போது கார்பனோட மாஸ் 12, 2 ஹைட்ரஜன் சேரும்போது 16 மாஸ் யூனிட் இருக்கும். இதான் இப்ப மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, இது எல்லாமே ஹோமோலாகஸ் சீரிஸ் தான். ஸோ இது இந்த மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் ப்ரொப்பேனுக்கும் இதுல எல்லாமே டிஃபரன்ஸ் என்ன எடுத்தீங்கன்னா CH2 தான் டிஃபரன்ஸஸ் இருக்கும், 14 மாஸ் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஹோமோலாகஸ் சீரிஸ்னு சொல்றோம். நீங்க ஆல்கஹால் எடுத்தாலும் சரி, அல்கேன் எடுத்தாலும் சரி, அல்கேன் எல்லாத்துலயுமே இது ஜெனரல் ஃபார்முலா. இப்ப இதுல 1ன்னு எடுத்தா தட் இஸ் மீத்தேன், மெத்தனால், மீத்தேன். அண்ட் அல்கேன், அல்கைன், இங்க அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே n not equal to 1 மட்டும் கண்டிப்பா வராது. ஓகேவா? இந்த 2 இதுல எல்லாமே n is equal to 1 வரும். பட் இங்க செகண்ட், ஓகே, ஈத்தீன், ஈத்தைன் இதுல இருந்தா நம்பரே ஸ்டார்ட் ஆகும், மீத்தீன்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப். முக்கியமான ஃபங்க்ஷனல் குரூப் நீங்க படிக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷனல் குரூப் எதுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாலஜன்ஸ், ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடைன். அண்ட் அடுத்த ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துட்டீங்கன்னா ஆல்கஹால். ஆல்கஹாலுக்கு நீங்க OH அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, தென் ஆல்டிஹைட்ஸ். ஓகே, இதான் சிம்பிள். கீட்டோன், இது சிம்பிள். கார்பாக்சிலிக் ஆசிட், திஸ் ஒன். ஓகே, சிமிலர்லி நீங்க நாமன்கிளேச்சர் போடும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயினை நீங்க முதல்ல எடுக்கணும் அண்ட் நம்பர் தான். முதல்ல எப்பவுமே நீங்க லாங்கஸ்ட் செயின் எடுக்கணும், அதுதான் நமக்கு பேரண்ட் செயின். அந்த லாங்கஸ்ட் செயின் எடுத்துக்கிட்டு அதுல நீங்க என்ன பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். 1 2 3 4 எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். தென் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் இண்டிகேட்டட் எய்தர் பை a prefix or suffix. ஓகேவா? இங்க இருக்குல்ல ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால், மேல இருக்கு இங்க ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ, இது எல்லாமே நீங்க எங்க போடலாம்? ப்ரிஃபிக்ஸ்ல போடணும். அதே ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா OL, AL, ஓன், ஓயிக் ஆசிட், இது எல்லாமே உங்களுக்கு சஃபிக்ஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் இது சஃபிக்ஸ். ஓகே, got it. Next, functional group is indicated either by prefix or suffix.
இப்போ suffix to be added to the final e from the name of the alkane is omitted. Yes. இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வருது அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, this is ஈத்தேன். ஓகே, ஈத்தேன் 2 கார்பன் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈத்தேன். கூட என்ன இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் இருக்குன்னா ஓஎல். இப்போ இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்து இதுக்கு பேர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஈயை ரிமூவ் பண்ணிடுங்க, ஈத் அண்ட் ஆல். ஓகே, ஈத் அண்ட் ஆல். இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் நான் கொடுக்குறேன், டபுள் பாண்ட் OH. இதுக்கு என்ன பேர் வரும்னா, இங்க இருக்கக்கூடியது ஈத்தீன், ரைட்? ஈத்தீன்ல OH இருக்கு. ஈத் ஈன். ஓகே, ஈத்தீன்ல OH இருக்கா, ஈத்தீன் ஆல். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஈயை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த OL சேர்த்து எழுதுக்க வேண்டியதான். சாரி. ஓகே, that's ethanol, right? The position of functional group on the carbon chain is given by lowest possible number. Again, அடுத்த ஒரு கேஸ் என்னன்னா, இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுக்குறேன், OH இங்க இருக்கு. ஓகே, ஸோ இது என்ன, 1 2 3 4 5 6 6 கார்பன் இருந்துச்சுன்னா ஹெக்சேன்னு சொல்லுவோம், கரெக்டா? இப்போ நம்பரையும் வைக்கணும். இங்க இருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்க இருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எங்க லோவஸ்ட் நம்பர் கிடைக்குமோ அங்க இருந்து நீங்க நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 4 5 6. இதுதான் லோவஸ்ட் லோக்கண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். லோவஸ்ட் லோக்கண்ட் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா 2. ஓகே, அப்போ இதோட பேர் என்ன, ஹெக்ஸேன் டு ஆல் இப்படியும் போடலாம், ஆர் 2 ஹெக்ஸானால். ஓகே, இப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் give the IUPAC name of this compound and give the IUPAC name of this compound. சரி, ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, 1 2 3. ஓகே, 3 கார்பன் இருக்கு, அப்போ என்ன வரும், ப்ரோப்பேன். ப்ரோப்பேன். ஓகே, ப்ரோப்பேன் ஆல். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு, ப்ரோப்பேனால். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, இந்த காம்பவுண்ட் நான் வரைகிறேன், CH3 COO C2H5. ஓகே, இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப், this is ester. ஓகே, this is ester. இப்போ இங்க இதை எப்படி பேர் வைக்கிறதுனா, இந்த கார்பன் இருக்கா, இந்த கார்பனை இது கூட சேர்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இங்க இருக்கிறத என்ன பண்ணுவோம், எத்தில். ஓகே, எத்தில் ப்ரோப்பனோயேட். முடிஞ்சு, எத்தில் சாரி எத்தனோயேட். இங்க 2 கார்பன் தானே இருக்கு, அப்போ எத்தில் எத்தனோயேட். இதை வந்து ஏட்டுன்னு முடிக்கணும். எஸ்டர் தானே, எஸ்டரை நீங்க ஏட்டுன்னு முடிக்கணும், எத்தனோயேட். ஓகே, எத்தனோயேட், எத்தனோயேட், அவ்வளவுதான், ரைட்? சரி, அடுத்து ஆக்சிடேஷன். நம்ம இனிமேல் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் போறோம். இப்போ எத்தனால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், அது டைரக்டா உங்களுக்கு எத்தனோயிக் ஆசிடா மாறும். பட் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது அல்கலைன் KMnO4. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். தென் அசிடிஃபைட் K2CH4, எய்தர் அல்கலைன் KMnO4 அப்படி இல்லைன்னா K2CH2O4 O7. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், எத்தனோயிக் ஆசிடா மாத்தலாம். நெக்ஸ்ட் ஈத்தீன். இதை நீங்க என்ன பண்ணலாம், வாட்டர் கூட போடும்போது இது எத்திலின் கிளைகோலா கன்வெர்ட் ஆகும், டைஆல். ஓகே, இதை வந்து நம்ம டைஆல் ஆல் கிளிசரின் கிளைகால். ஓகே, கிளைகால், எத்திலின் கிளைகால். ஓகே, டைஆல் கிளைகால், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணும்போது டைரக்டா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எல்லாமே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அடுத்தது ஈத்தீன். இதை நீங்க ஆக்சிடேஷன் பண்ணும்போது எத்திலின் டைஆல். ஓகே, எத்திலின் கிளைகால் கிடைக்கும். அடுத்து அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல கார்பனுக்கு இடையில மல்டிபிள் பாண்ட் இருக்கும். அல்கீன் இருக்கு, அல்கீனை நம்ம பெலாடியம். ஓகே,
பெலாடியம் கேட்டலிஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜனேஷன் பண்றோம். ஓகே, இந்த ப்ராசஸோட பேர் என்னன்னா ஹைட்ரஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். என்ன பண்றோம், இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்டை கட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். வாட் யூ வில் கெட், CH3 CH3. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷன். திஸ் இஸ் ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். அடுத்தது என்ன, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்ப சன்லைட் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஈத்தேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல சன்லைட்டை நீங்க இப்படியும் மீன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் போடலாம், HMUன்னு போட்டாலும் ஓகே. போட்டாச்சுன்னா இங்க என்ன நடக்கும், உங்களுக்கு Cl2 இருக்குல்ல, Cl இந்த பாண்ட் அப்படியே உடஞ்சி ஒரு Cl வந்து எங்க ஆகும், இங்க போகும். ஆக்சுவலி இங்க ஒரு Cl போய் உட்காரலாம், இல்ல ரெண்டு Cl போய் உட்காரலாம். இது மோனோக்ளோரினேஷன். இது வந்து இதுக்குள்ள இந்த ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடியது மோனோக்ளோரினேஷன் மட்டும்தான். பட் இந்த இடத்துல மோனோக்ளோரினேஷன் மட்டும் கிடையாது, பைக்ளோரினேஷன், ட்ரைக்ளோரினேஷன், டெட்ராக்ளோரினேஷன், எத்தனை குளோரின், எவ்வளவு குளோரின் போய் உட்கார்றதுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் குளோரின் போய் உட்கார்ந்துரும். பட் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது மோனோக்ளோரினேஷன் மட்டும்தான். சிம்பிளா ஒரு ஹைட்ரஜன் எடுங்க, அந்த இடத்துல ஒரு குளோரின் நீங்க போட்டா போதும். இங்க இருக்கு CH3 CH2 Cl, that's it, chloroethane. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கம்பஷன், ஜஸ்ட் எரிக்கிறோம். ஓகே, எரிக்கிறதுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்ன, ஆக்சிஜன் அண்ட் ஃபியூவல். கார்பன் தான் ஃபியூவல் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சப்போர்ட்டிங் எலிமெண்ட். ஓகே, சப்போர்ட்டிங் ஏஜென்ட். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். திஸ் இஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். சிமிலர்லி எத்தனாலையும் நீங்க என்ன பண்ணலாம், கம்பஷன் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா சேச்சுரேட் ஹைட்ரோகார்பனையும் அன்சாச்சுரேட் ஹைட்ரோகார்பனையும் செப்பரேட் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க இருக்கு. என்னன்னா சேச்சுரேட்டட் எல்லாமே சிக்மா பாண்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன், அதை நீங்க எரிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ளூ ஃப்ளேம் கிடைக்கும். பட் அன்சாச்சுரேட்டட் நீங்க எரிக்கும் போது எல்லோ ஃப்ளேம் கிடைக்கும். சரியா, இதை வச்சு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம், சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா. அடுத்து எத்தனால் அண்ட் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாலோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா இது கலர்லெஸ்ஸா இருக்கும், இன்ஃப்ளேமபிள் லிக்விட். ஓகே, நெக்ஸ்ட் மிசபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன்ஸ். இப்போ எத்தனால் கலர்லெஸ்ஸா இருக்கும், எரியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் எரியும். தென் தண்ணியில கலக்க முடியுமா, கண்டிப்பா கலக்க முடியும். நீங்க நிறைய மூவிஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. நோ எஃபர்ட் ஆன் லிட்மஸ் பேப்பர். இது வந்து நியூட்ரலா தான் இருக்கும், லிட்மஸ் எல்லாம் பெருசா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாது. பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ 78 டிகிரில பாயில் ஆயிடும், வாட்டரை விட இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மி அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அடுத்தது எத்தனால். இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ண முடியும், சோடியம் கூட நீங்க போடும்போது ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். இது வந்து இட்ஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் ஆல்கஹால். ஆல்கஹால சோடியம் கூட நீங்க போடும்போது உங்களுக்கு சோடியம், ஓகே, சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகே, சோடியம் ஈத்தாக்சைடு கூடவே ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் கேஸை ஃபயர்ல காட்டும் போது உங்களுக்கு பாப் அப்படிங்கிற சத்தம் வரும். அந்த சத்தம் வந்துச்சுன்னா we can confirm that இங்க இருக்கிறது எத்தனால் அப்படிங்கிற ஆல்கஹால்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது reaction with sodium gives corresponding alkene with removal of water. எஸ், இங்க இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷனுக்குள்ள தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன இருக்கு, இப்போ எத்தனால நீங்க என்ன பண்ணலாம், ஹாட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல நீங்க போடுறீங்க, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல போடும்போது இங்க டீஹைட்ரேட், இந்த ஹாட் சல்ஃபியூரிக் ஆசிட் என்னவா, இட்ஸ் கன்சிடர் அஸ் a டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அது என்ன டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், வாட்டர் ரிமூவ் பண்ணும். ஓகே, ஸோ எத்தனால் வாட்டர் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஈத்தீன் கிடைக்கும். அடுத்தது எத்தனாயிக் ஆசிட். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் எதுனா அசிட்டிக் ஆசிடை விட ஃபார்மிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இது வந்து செகண்ட். அசிட்டிக் ஆசிட்ங்கிறது செகண்ட், CH3 செகண்ட் மெம்பர் ஆஃப் ஹோமோலாகஸ் சீரிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் மெம்பர் யாரு, ஃபார்மிக் ஆசிட். இப்போ எடுத்துட்டீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர், அதுல என்னதான் இருக்கும், அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு பெர்சன்டேஜ், 5 to 8%.
100% அசிட்டிக் ஆசிட் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் அது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. எஸ், கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா 100% அசிட்டிக் ஆசிட் எப்போ நமக்கு கிடைக்கும்னா பை மெல்டிங் கிளேஷியர் லைக் கிறிஸ்டல்ஸ் இஸ் கால்ட் கிளேஷியர். 100% அசிட்டிக் ஆசிட் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்டைன் பை மெல்டிங் கிளேஷியர் லைக் கிறிஸ்டல்ஸ். ஓகே, கிறிஸ்டல்ஸை மெல்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு 100% பியூரான அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஆக்சுவலி இதில் அலைன்மெண்ட் மிஸ்டேக். ஓகே, ஸோ இது என்னன்னா this reaction is called as esterification reaction. நீங்க எப்போவாச்சும் ஆல்கஹால் அண்ட் எஸ்டர் ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் நீங்க போட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு எஸ்டரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்கும். you will get CH3 C O O CH2 CH3. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய ஒரு OHும் லீவ் ஆயிடும். லீவ் ஆகி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எத்தில் எத்தனோயேட் ஆர் எத்தில் அசிட்டேட். கரெக்டா? ஓகே, ஸோ this is the chemical property. இது வந்து ஆசிட் தான், பட் ஸ்டில் இதோட அசிடிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸை விட ஆர்கானிக் ஆசிட்ஸோட அசிடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்த ரியாக்ஷன் என்னன்னு எடுத்தீங்கன்னா, இப்போ எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் அடுத்தது சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன். இங்க இருக்கக்கூடிய எஸ்டரை ஆசிட்ல நீங்க போடும்போது அது ஃபர்தர் ஆல்கஹால் அண்ட் உங்களுக்கு ஆசிடா கன்வெர்ட் ஆகும். பட் இது பேசிக் மீடியம். எஸ்டர் அகைன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கலி. எஸ், ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்க ஆல்கலி இருக்கும். ஓகே, பேஸ் அசிடிக் மீடியம் இல்ல, பேசிக் மீடியம் ஆல்கலி. ஆல்கலிங்கிறது பேசிக் மீடியம். ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேசிக் மீடியத்துல இருக்கறனால இதை நீங்க பேசிக் மீடியத்துல போடும்போது ஆல்கஹால் அண்ட் உங்களுக்கு சோடியம் அசிட்டேட்டா கிடைக்கும். சோடியம் அசிட்டேட் எடுக்கீங்க, சிம்பிளா நீங்க இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷனை ரிவர்ஸா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தில் எத்தனோயேட் ஆர் எத்தில் அசிட்டேட்டை நீங்க ஆல்கலி மீடியத்துல போடும்போது என்ன ஆகும்? சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன், ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடா பிரிஞ்சிடும். பட் கீப் இட் இன் யோர் மைண்ட், நீங்க போட்டிருக்கக்கூடிய மீடியம் வந்து ஒரு பேசிக் மீடியம். பேசிக் மீடியத்துல ஆசிட் என்ன ஆகும்? ஆசிட் சால்ட்டா மாறிடும். ஓகே, அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய ஆசிட் அங்க இருக்கக்கூடிய ஆல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஆல்கலிங்கிறது என்ன? வாட்டர் சாலுபிள் பேஸ். போடும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் அங்க இருக்கக்கூடிய Na+ கூட சேர்ந்து சோடியம் அசிட்டேட்டா மாறும். சரியா? இதுதான் கால் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் திஸ் இஸ் யூஸ்ட் இன் மேக் சோப். ஓகே, சோப் எல்லாம் மேக் பண்றதுக்கு சோப்பு தான். இங்க சோடியம் அசிட்டேட்லாம் இருக்குல்ல, சோப்புல எல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அசிட்டேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சோப் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரியாக்ஷன் வித் கார்பனேட். இப்போ அசிட்டிக் ஆசிடை நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போடும்போது என்ன ஆகும்? இது ஆசிட், இது பேஸ். உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சோடியம் எத்தனோயேட். இட்ஸ் a salt. இது வந்து ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். இது ஆசிட் பேஸ். ஓகே, உங்களுக்கு சால்ட் கிடைக்கும். சிமிலர்லி சோடியம் கார்பனேட், இது என்ன? இதுவும் ஒரு பேஸ் தான், வீக் பேஸ். ஆசிட் ரெண்டு சேரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோடியம். இது சால்ட், கூடவே கார்பன் டை ஆக்சைடு லீவ் ஆகும். நெக்ஸ்ட் சோடியம் பைகார்பன், இதுவும் பேஸ் தான், ஆசிட். ஆசிட் பேஸ், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சால்ட், கூடவே கார்பன் டை ஆக்சைடு லீவ் ஆகும். அடுத்து எடுத்துட்டீங்கன்னா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். இதுக்கான டிஃபரன்சஸ் இருக்கும். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ்ங்கிறது என்னன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் தான், பட் அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் ஆகும். ஹைட்ரோ கார்பன் டெய்ல் ஹைட்ரோபோபிக். எஸ், இங்க என்னன்னா மைசெல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, ஸோ இங்க சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் நீங்க காமன் எடுத்துட்டீங்கன்னா அதுல இந்த மாதிரி சில மைசல்ஸ் இருக்கும். ஸோ இதுல என்ன இருக்குன்னா ஹெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹைட்ரோஃபிலிக். கீழே இருக்கக்கூடிய டெய்ல் எடுத்துட்டீங்கன்னா ஹைட்ரோபோபிக். ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோபோபிக். நோ, ஹைட்ரோஃபிலிக் ஹெட் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். டெய்ல் என்ன பண்ணணும்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும்.
ஸோ இப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த மைசல்ஸ் ஓகே வாட்டர் அண்ட் இங்க இருக்கா யா ஸோ வாட்டர் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய ஆயில் ஸோ இதை சரௌண்ட் பண்ணி ஈஸியா மைசல்ஸ் ஃபார்மேஷன் எஸ் வென் தே டிசால்வ் இன் வாட்டர் த மாலிகுல்ஸ் அசோசியேட்டட் டுகெதர் அஸ் அ கிளஸ்டர் கால்ட் மைசல்ஸ் எஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி யூனிட்ஸ் ஓகே இந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட் இந்த சோப் மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த சோப் மாலிகுல்ஸ் ஒன்னொன்னா சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த ஒரு கிளஸ்டர் மீன் பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம சேர்த்து காமனா மைசல்ஸ் நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ இதான் கொடுத்துருக்காங்க ஹைட்ரோ வாட்டர் லவ்விங் இதுதான் வாட்டர் லவ்விங் இது வாட்டர் ஹேட்டர் ஓகே வாட்டர் ரிப்பல் லிக் ஸோ திஸ் இஸ் மைசல்ஸ் ஃபார்மேஷன் நீங்க எப்பவாச்சும் ஒரு ஷர்ட்ல டர்ட் இருக்குன்னா இந்த சோப் என்ன பண்ணும் சோப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் அந்த டர்ட்டு கூட கனெக்ட் ஆகுறது இப்படி கனெக்ட் ஆகும் அண்ட் வாட்டர் கூட இப்படி கனெக்ட் ஆகி மைசல்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த மைசல்ஸை நீங்க ஜஸ்ட் வாஷ் பண்ணும்போது ஈஸியா ரிமூவ் பண்ணிடணும் திஸ் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர் சால்ட் ஸ்டிக் டு தி ஆயில் எஸ் இதுதான் பேசிக் பிரின்சிபல் அபவுட் மைசல்ஸ் இப்போ சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் கடையில கூட முக்கியமான டிஃபரன்சஸ் எடுத்துட்டீங்கன்னா சோப்புங்கிறது என்ன ஃபேட்டி ஆசிட்ஸ் பட் டிட்டர்ஜென்ட்ங்கிறது என்னன்னா சல்ஃபோனேட் ஓகே சல்ஃபேட் சால்ட் இது முக்கியம் சோப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதான் நம்ம டிஎஃப்னு சொல்லுவோம் டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னு சொல்லுவோம்ல பட் டிட்டர்ஜென்ட்ல ஃபேட் எல்லாம் இருக்காது அங்கே சல்ஃபோனேட் இருக்கும் ஓகே ஸோ அது எப்படிப்பட்ட சோப்புல என்னென்ன இருக்கும் சோடியம் ஆர் பொட்டாசியம் அண்ட் டிட்டர்ஜென்ட்ல அமோனியம் இருக்கும் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் palmitic acid, stearic acid, then oleic acid. Next, take time to dissolve in water. Then soap dissolve ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் பட் டிட்டர்ஜென்ட் அப்படி கிடையாது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டிசால்வ் ஆகும் டு நாட் ஒர்க் வெல் ஸோ ஹார்ட் வாட்டர்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஹார்ட் வாட்டர்லாம் சோப் பெருசாலாம் ஒர்க் ஆகாது பட் டிட்டர்ஜென்ட் ஹார்ட் வாட்டர்லையும் சரி எல்லா மீடியமாக இருக்கக்கூடிய வாட்டர்லையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும் acidic water saline water but work well in soft water நார்மலாக கிணத்து தண்ணி குளத்து தண்ணி எல்லாம் இருக்குல்ல அதுல எல்லாமே நல்லா இருக்கும் பட் ஹார்ட் வாட்டர்ல எல்லாமே இது ஒர்க் ஆகாது டிட்டர்ஜென்ட்ஸ் ஒர்க் ஆகும் பட் சோப் வந்து பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ் இட்ஸ் அ பொல்யூஷன் ஓகே அது வந்து நான் டிகிரேடபிள் ஓகே எஸ் இங்க இருக்கு இட்ஸ் பயோ டிகிரேடபிள் பட் இது நான் பயோடிகிரேடபிள் டேக் டிசால்வ் டு வாட்டர் எஸ் டிட்டர்ஜென்ட் ஃபாஸ்டா டிசால்வ் ஆகும் environmental friendly yes இது biodegradable னு சொல்லும்போது சோப் வந்து environmental friendly but detergents no not at all இது வந்து நிறைய aquatic லைஃபுக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சீரீஸை நம்ம முடிச்சிட்டோம் அண்ட் இதுக்கான கொஸ்டின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க படிச்சுட்டீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ஜஸ்ட் லிங்கை டச் பண்ணி அந்த குயிசஸ் எழுதுங்க ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே இந்த செஷனுக்கான நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேட்சஸ் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தட்ஸ் இட் ஃபார் டுடே டேக் கேர் யுவர் செல்ஃப் see you on next class bye